வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தேசிய மனித உரிமை பாதுகாப்பு கழக நேஷனல் சேர்மன் எம்.ஏ. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் மனம் தளர வேண்டாம் என்றும் இது வாழ்க்கையின் முடிவு அல்ல என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்து முயற்சி செய்து மீண்டும் தேர்வு எழுதி வெற்றி பெறலாம் எனவும் அவர் ஊக்கமளித்துள்ளார். பெற்றோர்களும் மாணவர்களும் ஆதரவாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழக அரசியலில் பெரும் அதிரடி மாற்றமாக தமிழக வெற்றி கழக தலைவர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலில் புதிய அமைச்சரவை பட்டியல் வெளியாகியுள்ளது. இளைஞர் படையுடன் விஜயின் அரசியல் படையெடுப்பு என்ற முழக்கத்தோடு 17வது தமிழக அமைச்சரவையில் மொத்தம் 35 அமைச்சர்களுக்கு பல்வேறு முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதில் தமிழக வரலாற்றிலேயே இல்லாத வகையில் இளம் பட்டதாரிகளுக்கு அமைச்சர்களாகும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முற்றிலும் புதிய முகங்களுடன் தமிழகத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி இந்த இளம் படை களம் இறங்கியுள்ளது. மாற்றங்கள் நிறைந்த இந்த புதிய அமைச்சரவை மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.